தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு அளப்பரிய இன்பம் அனுபவிப்போம். இப்போ சாதாரணமாக இன்பம் அனுபவிப்போம் என்று தலைப்பு கொடுக்கவில்லை. அதுல என்ன அளப்பரிய இன்பம்? சாதாரணமாக வாழ்க்கையிலே இன்பம் என்றாலே எங்கே என்று தேடுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று பாடல்களை எழுதிய சமுதாயம். அது அந்த பாடல் எழுதி பல ஆண்டுகளாகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் இன்பம் எங்கே என்று தேடுகிற ஒரே ஒரு வேளை மட்டும்தான் மனித சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே பாடலை எழுதிய இந்த சமுதாயத்திலே எல்லாம் இன்பமயம், உலகில் எல்லாம் இன்பமயம் என்று ஒரு பாடலையும் ஒருவர் எழுதியிருந்தார். எல்லாம் இன்பமயம் என்று எழுதிய பாடலை பார்க்கும் பொழுது இன்பம் எங்கே என்று தேடு என்ற பாடல் முரண்பாடாக ஆகிறது அல்லவா? எல்லாமே இன்பமயமாக இருக்கும்போது எதற்கு தேட வேண்டும்? இந்த இரண்டுமே ஒரு முரண்பாடான ஒரு கருத்துகளாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நமது மகான்கள் அனைவரும் இதுவரை இந்த சமுதாயத்துக்கு என்ன சொன்னார்கள் என்றால், இன்பம் என்ற ஒன்றை மட்டும் சொல்லவில்லை, எதையுமே தேடாதே என்று சொல்லிவிட்டார். எதையுமே தேடாதே, பார் என்று சொல்லிவிட்டார்கள். பார் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப பார் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. அது உனக்கு அருகிலேயே இருக்கிறது. நீ பார்க்கக்கூடிய தூரத்திலேயே இருக்கிறது. நீ பார் என்று சொன்னார்கள். நாம் நமக்கு அருகிலேயே எங்கு பார்ப்பது, எப்படி பார்ப்பது என்பதுதான் தெரியவில்லை. அதை நமக்கு விளக்கியவர் தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்ப இன்னும் சில பாடல்கள் எல்லாம் உண்டு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. அப்ப ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா எதையுமே தேடி பெற வேண்டியது இல்லை என்பதை அவர்கள் அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார்கள். மகரிஷி அவர்களுடைய அந்த இறைவணக்க பாடல் கூட அப்படித்தான் உணர்த்துகிறது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அந்த பாடலில் கடைசி வரியை பார்த்தோம் என்று சொன்னால் அங்க என்ன சொல்கிறார்கள்? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி, அது வரைக்கும் முடிச்சிருங்க. அதற்கடுத்து இரண்டு வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற வார்த்தை. இன்பம் காண்போம் என்று சொல்லுகிறார். நீ நீதிநெறி உணர்ந்து தொண்டாற்றி அதெல்லாம் செஞ்சிருப்பா. செய்த பிறகு இன்பத்தை பார், இன்பம் காண்போம் என்று சொல்லுகிறார். அப்ப காண்போம் என்று சொன்னால் நம் அருகில் இருக்கிறது, நம் கண்ணுக்கு அருகில் இருக்கிறது. நீ பார் என்று சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எங்கு பார்ப்பது என்பதுதான் இப்பொழுது நமக்குள்ளாக ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இந்த சமுதாயம் தேடி 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 பார்க்கிறது, எங்குமே காணவில்லையே என்று பார்க்கிறது. ஆனால் அது தற்காலிகமாக ஆங்காங்கே கிடைக்கிறது. தற்காலிகமான சுகம், தற்காலிகமான இன்பம், இது ஆங்காங்கே கிடைக்கிறது. எங்கே கிடைக்கிறது? பொருள்களின் மூலமாகவும் நபர்களின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும் பொழுது தற்காலிகமாக அது நமக்கு தெரிவது போல் இருக்கிறது. ஆனால் அது அப்படியே மறைந்து விடுகிறது.
அது நிலைத்ததாக சுகம் இல்லை. இதை நாம் உணர்ந்து விட்டோம். இதுவரை உணர்ந்திருக்கிறோம். நிலைத்த சுகம் கிடைக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறோம். நாம் அதை எப்படி தவறாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இதில் நிலைத்த சுகம் இல்லை. இந்த பொருளில் நிலைத்த சுகம் இல்லை. இது இந்த பொருளில் இவ்வளவு சுகம் இவ்வளவு நேரம் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால், இதைவிட பெரிய பொருளாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நீடித்த சுகம் கிடைக்கும் அல்லவா என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுவிட்டது. 1000 ரூபாய் இருந்தா இவ்வளவு நேரம் சுகம். அப்ப 10,000 ரூபாய் இருந்தா அது எவ்வளவு பெரிய சுகம். 10 கோடி இருந்தால் எவ்வளவு பெரிய சுகம். 100 கோடி இருந்தால் இப்படி மல்டிபிள் பண்ணி கணக்கு போடுது மனசு. ஆனால் சில இடங்களில் 10 கோடி வைத்திருப்பவர் இருக்கக்கூடிய மனதின் சுகத்தை விட ஒரு 10 ரூபாய் வைத்திருப்பவருடைய மனதின் சுகம் அதிகமாக இருப்பதையும் பார்க்கிறோமே. 500 ரூபாய்க்கு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்திருப்பார். ஆனா ஒருத்தர் பசிக்கு ஒரு 40 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்டு வந்து, அப்பா பசி தீர்ந்து திருப்தியா இருக்குன்னு அப்படி சுகமாக சொல்லுகிறார். அவர் 500 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு வந்து, என்ன அப்படி ஒன்றும் பெருசா தெரியலையே என்று புலம்புபவரும் இருக்கிறார். அப்ப இந்த பொருள்கள் பெரிதானால் அந்த நிலைத்த சுகம் வந்துவிடுமா? வந்துவிடும் என்று நம்பி தேடிக்கொண்டிருக்கிறது சமுதாயம். அதுக்காகத்தான் இப்ப இன்னைக்கு இதைவிட பெரிது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இன்னும் 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 என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தற்காலிகம் என்பது நிலைத்ததாக மாறிவிடும் என்று இன்னும் இன்னும் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். நீங்கள் ஓடி மேலே அமர்ந்திருக்கிறாரே அந்த உலக பணக்காரர்கள் 10 பேர் இருக்கிறார்களே, அவர்களுடைய மனதில் நிலைத்த நீடித்த சுகம், அளப்பரிய இன்பம் என்று சொல்லுகிறோமே, அது இருக்கிறதா என்று போய் நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. நீங்கள் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகம் கூட அவர்களிடம் இல்லை. அப்ப இது அதிகமான காரணத்தினால் அது நிலைத்த சுகமாக வந்து விடுமா என்றால் இல்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டும். ஏனென்றால் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம மக்களிலேயே சில பேர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நான் சாதாரணமா இருந்தபோது கூட நல்ல நிம்மதியா இருந்தேன்ப்பா. இப்ப வசதி வாய்ப்புகள் இவ்வளவு வந்த பிறகு என்னால நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொல்பவர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் உண்மையாக இருக்கிறது. இதற்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு அரண்மனையின் கீழே அந்த தோட்ட தொழிலாளி ஒருவர் இருக்கிறார். அவருக்கு அந்த அவுட் ஹவுஸ்ல ஒரு சிறிய குடிசை போட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அந்த தோட்ட வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு மாலையில் வருகிறார். அங்க ஏதோ கஞ்சி குடிக்கிறார். குடிச்சிட்டு 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் முன்னாடி கயிற்று கட்டில போட்டு அப்படியே படுக்கிறார். தன்னை மறந்து ஆனந்தமாக அவர் பாட்டு பாடுறாரு. பாதி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அப்படியே தன்னை மறந்து தூங்கி விடுகிறார். சுகமான தூக்கம், நிறைவான தூக்கம். அப்படி ஒரு தூக்கம். அவர் தூங்கி எழுகிறார். இதை அரசர் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னையா வாழ்க்கை, இவர் தூக்கம் இல்லாம இவர் இங்க உட்கார்ந்துருக்கிறார். அரசர் அங்க பார்க்கிறார். அவர் பாட்டுக்கு பாட்டு பாடுறாரு, தூங்குறார். அவரை பார்த்து இவருக்கு அப்படி அவர் மீது ஒரு அன்பு அதிகமாகிவிட்டது. அப்ப என்ன பண்றார்? அவரை அழைத்து அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று இவருக்கு அவர் மேல ஒரு அன்பு. அவரை அழைக்கிறார். கூப்பிட்டு, உன்னைய பார்த்து தான்ப்பா நான் திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கேன். உன்னைய பார்த்துதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறேன். அதனால் எனது அன்பளிப்பாக நீ இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொற்காசுகள் குவிந்த ஒரு
மூட்டையை கொடுக்கிறார். இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்து விட்டார். அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சாரு. அடுத்த நாள் இரவு கட்டில பார்க்கிறாரு, வெளியிலே கயிற்று கட்டில் போட்டிருக்கப்படுகிறது, ஆளை காணோம். அந்த விவசாயி ஆளை காணோம், தோட்டக்காரர் ஆளை காணோம். 2 நாள் பார்க்கிறார், 3 நாள் பார்க்கிறார். மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறார், என்னையாச்சு அவர் பாடலையும் காணோம், அவர் கட்டில அவர் படுக்கவும் இல்லை, அவர் என்னப்பா ஆனாரு, போய் பார்த்துட்டு வா, அவருக்கு எதுவும் உடம்பு முடியலையான்னு பார்த்துட்டு சொல்றார். நேரா போய் மன்னர் இது மாதிரி கேட்கிறாரு, என்னாச்சு நீங்க 3 நாளா பாடவே இல்லையா, உங்களை பார்க்கவே முடியலையான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் பாட்டுக்கு நிம்மதியா வந்து சாப்பிட்டு அப்படியே ஆனந்தமாக நான் தூங்கி கொண்டிருந்தேன். இந்த பண மூட்டையை எனக்கு கொடுத்து விட்டார். இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்று விடிய விடிய எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதை எப்படி பாதுகாப்பது என்பது தூக்கம் வர மாட்டேங்குது. இது வந்ததனால் என்னுடைய நிம்மதி, அமைதி அனைத்தும் போய்விட்டது. இதை மன்னரிடமே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று கொடுத்து விட்டார். இது ஒரு கதையாக சொல்வார்கள். ஆக நாம் இந்த சமுதாயம் இந்த தற்காலிக சுகத்தை நிரந்தரமாக ஆக்குவதற்கு இதை பெரிதாக்கினால் கிடைக்கும் என்ற ஒரு தவறான ஒரு புரிதல். அப்படிதான் இன்றைய உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, ஆனால் உண்மை என்ன? இந்த அளப்பரிய இன்பம் எங்கு இருக்கிறது, எப்படி அனுபவிக்கிறது என்று கேட்டால், இந்த அளப்பரிய இன்பம் அனைத்தும் அனைவருள்ளும் பூரணமாக அட்சய பாத்திரம் போல் நிறைந்து இருக்கிறது. நிறைந்து இருக்கிறது. அது நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் இருக்கிறது. அது இல்லாத மனிதனே இல்லை, இல்லாத உயிரினமே இல்லை. அப்ப எனக்கு உள்ளாகத்தான் இருக்கிறது. இதை ஜீசஸ் கிரைஸ்ட் கரெக்டா சொல்லுவார். டோன்ட் சீக் பட் சி என்று சொல்லிவிட்டு, எங்கு பார்ப்பது என்று கேட்டால் இட் இஸ் வித்தின் யூ என்று சொல்லுகிறார். அது உனக்கு உள்ளாக இருக்கிறது என்று சொன்னவர் கமா போட்டு ஆஸ் யூ என்று சொல்லுவார். அது நீயாகவே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்ப நம்ம எங்க பார்க்க வேண்டும்? நமக்கு உள்ளாக பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லுவார்? மனிதர்களே மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். எங்க திரும்புறது? எங்க திரும்புறது? மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் இதை கூட இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி திரும்புங்கள், அப்படி மத பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் இந்த மனம் இந்த புலன்கள் வழியாக புறத்தில் பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது அல்லவா? அங்கிருந்து மனம் திரும்புங்கள், அகம் நோக்கி திரும்புங்கள். புறம் நோக்கி சென்று கொண்டிருக்க மனம் அகம் நோக்கி திரும்புங்கள். திரும்பிய அந்த க்ஷணமே அளப்பரிய இன்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இதுக்கு புறத்துல போயிட்டு ஏன் திரும்ப சொல்றீங்க? அந்த போகாமே இருந்திருந்த அளப்பரிய இன்பத்திலேயே இருந்திருக்கலாமே என்று கேட்டால், எதற்காக புறத்திற்கு செல்ல வேண்டும்? அங்கதான் இன்னைக்கு ஐயா சொன்ன அந்த தத்துவங்கள் எல்லாம் வருகிறது. என்ன? அந்த இயற்கை துன்பம் என்று சொல்லக்கூடிய தேவைகள் 3, அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மனம் புலன்கள் வழியாக பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் பொருள். இயற்கை துன்பம் போக்குவதற்காகத்தான் பொருள். அதற்காகவா இவ்வளவு பொருள்களை இப்பொழுது சமுதாயம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது? இல்லை. இன்றைக்கு இந்த சமுதாயம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக என்று சொல்லிக்கொண்டு செயற்கை துன்பத்தை பெருக்குவதற்காக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என்பதுதான் உண்மை. இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களில் பெரும்பாலும் செயற்கை துன்பத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே பயன்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப ஆனால் பொருள் தொடர்பு எதுக்கு? இயற்கை துன்பத்தை போக்குவதற்குத்தான் பொருள்.
சரி. அப்ப அதற்காக சென்றுதான் ஆக வேண்டும். அந்த நிலையில் அந்த துன்பம் நீங்கிய இடம் இருக்கிறதே, மகரிஷி அவர்கள் ரொம்ப தத்துவத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி சொல்லியிருக்கிறார்கள்? துன்பம் நீங்கிய இடம் இன்பம். ச்ச! எவ்வளவு அற்புதம் பாருங்க. அந்த இடம் அந்த இடம் துன்பம் நீங்கிய இடம். நீங்க துன்பம் நீங்கிய இடத்திலிருந்து அப்புறம் அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுத்து இப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க இன்பத்தை நீங்க பார்க்கலாம். அப்படின்னு சொல்லல. துன்பம் நீங்கிய இடம் இருக்கிறதே, அந்த இடத்திலேயே இன்பம் என்று சொல்லிவிட்டார். இன்பம் பெருகிட துன்பம், துன்பம் நீங்கிய இடம் இன்பம். என்ற துன்பம்? இயற்கை துன்பம். தேவைகள் 3 நீங்கிய இடம் இன்பம். இப்போ இந்த இயற்கை துன்பம் எதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், அதற்கு தேஜிசாமி அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த இயற்கை துன்பம் எதற்கு இயற்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்பி அவர் பதில் சொல்றார். இந்த இயற்கை துன்பத்தை நீக்கி அந்த நீங்கிய இடத்தில் நீ இன்பத்தை உணர வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயற்கை துன்பம் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். இந்த இயற்கை துன்பம் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை நாமே மதிக்க மாட்டோம். நம்மளே அதுக்கு அது தெரியாது. நீ நல்ல வெயில்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மரம் இருக்குது, அப்படியே வேப்ப மரம். அங்க போய் நின்னோன்னே, ஆஹா என்ன இதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாயே. ஏன்? வெயில்ல போயிட்டு வந்ததுனால தானப்பா இது தெரிஞ்சது. நீ வெயில்லயே போகாம அந்த மர நிழல்லையே வாழ்ந்துகிட்டே இருந்திருந்தீன்னா உனக்கு அந்த அருமை தெரியுமான்னா தெரியாது. புத்தரை அப்படித்தானே வச்சிருந்தாங்க. எதுவுமே தெரியாம வச்சிருந்தா ஒண்ணுமே தெரியாது. நம்மளும் நம்ம குழந்தைகளை எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, துன்பமே இல்லாம கஷ்டமே தெரியாம வளர்க்கணும். நீ கஷ்டமே தெரியாம வளர்த்தீன்னா அது சுகத்தை அடையவே முடியாது. அந்த கஷ்டம் தெரிஞ்சு அது உழைத்து அதுல இந்த சுகத்தை அதை அனுபவிக்கணும். அப்பதான் அதுக்கு தெரியும். இது கஷ்டமே தெரியாம உழைக்காமலேயே இந்த குழந்தையை வளர்த்தணும் அப்படின்னு நினைப்பவர்களுடைய குழந்தையெல்லாம் நிச்சயமாக இந்த அளப்பரிய இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் வளர்க்கவே கூடாது. அப்ப இயற்கையே ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறது. அது எல்லோருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கிறது. அது யாருக்காவது இல்லை என்று சொல்ல முடியுமா? செயற்கை துன்பம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். இயற்கை துன்பம் இல்லாத உயிரினமே கிடையாது. பசி இல்லாத உயிரினம் எது? பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகள் வந்து எல்லோருக்கும் இருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கேஜி சாமி ஐயா சொல்றாங்க, இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம். எப்படிப்பட்ட இன்பம்? அளப்பரிய இன்பம். அந்த இடத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். இப்ப நமக்கு என்ன வேண்டும்? அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் அப்படியே நிற்க வேண்டும். அதை தொடராமல் அந்த இடத்தில் நிற்கக்கூடிய விழிப்புணர்வு மட்டும் வேண்டும். அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டால் இன்பம். இப்ப அந்த இயற்கை துன்பம் நீங்குது, நீங்கிய இடத்தில் இன்பம் தெரிகிறது. அந்த இன்பத்தை அளப்பரிய இன்பமாக அனுபவிக்கிறது பதிலாக என்ன பண்ணிட்டோம்? அந்த பொருளின் தொடர்பை நீடித்து விட்டோம். அது உடனடியாக துன்பமாக மாறிவிட்டது. அப்ப அந்த இயற்கை துன்பம் செயற்கை துன்பமாக மாறுகிறது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நூலிலை போல இன்பம் தெரிகிறது. வாமா மின்னல்ங்கிற மாதிரி இன்பம் வந்துட்டு போயிடுச்சு. இப்படித்தான் இன்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஒண்ணும் வேண்டாம். அளப்பரிய இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன? இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் அப்படியே நில்லுங்கள். அந்த இடத்துல என்ன? இதைத்தான் துறவு என்று மகரிஷி சொல்லுகிறார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. உறவு, பசி நீங்கி விட்டது.
அந்த இடத்துல நிறுத்திக் கொள்கிறோம். அதற்கு பேர் துறவு. அந்த விழிப்பு நிலையில் நின்று விட்டால் அது இன்பம். இது எல்லா உயிரினங்களும் சரியாக செய்கிறது. இந்த அளப்பரிய இன்பத்தை எல்லா உயிர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஐந்தறிவு வரை. மனிதன் மட்டும் அதில் நிற்க தெரியவில்லை. அவன் தொடர்ந்து செயற்கையாக மாற்றிக்கொள்கிறான். இன்று உலகத்தில் இயற்கை துன்பம் என்பதை விட செயற்கை துன்பம் தான் அதிகமாக இருக்கிறது. பசி என்பது இயற்கை துன்பம். இப்பொழுது கேட்டு பாருங்கள். நான் கூட இப்ப சொல்றேன், 90% மனிதர்களிடம், நமக்கு தெரிஞ்ச நம்ம நம்ம ஊர்ல வச்சுக்குவோம், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 90% மனிதர்களிடம் உங்களுக்கு பசி எடுக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். பசிங்கிறதெல்லாம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியலங்க. ஆனா நாங்க நேரத்துக்கு சாப்பிட்டுருவோங்க. பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவோங்க. பசி என்றால் என்ன என்றே உணர்வே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு 90% இருக்கிறார்கள். அப்ப இயற்கை துன்பம் என்பதே தெரியவில்லை. ஆனா நேரத்துக்கு நான் அட்வான்ஸா சாப்பிட்டுருவேங்க. அப்படியா? நாளைக்கு தலைவலி வந்துரும். ஆனாலும் இன்னைக்கே தலைவலி மாத்திரை போட்டுக்குவியா? ஏன்பா பசி வர்றதுக்கு முன்னாடியே பசிக்கும் என்று சாப்பிட்டு விடியா? அந்த பசி என்ற இயற்கை துன்பம் என்றால் என்ன என்று தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடம் செயற்கை துன்பம் தான் இருக்கிறது. அப்புறம் எங்க அளப்பரிய இன்பத்தை அனுபவிக்கிறது? இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. அவர்கள் துன்பமாகத்தான் வாழ முடியுமே தவிர, இந்த செயற்கை துன்பத்தை போக்குவதற்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அளப்பரிய இன்பம் நமக்குள்ளாக இருக்கிறது. அனைவருக்குள்ளாகவும் இருக்கிறது. அதை அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். நீங்கள் இன்பத்தை துன்பமாக மாற்றக்கூடிய இடத்தில் மாற்றாமல் நில்லுங்கள். தேவை நிறைவேறியவுடன் அந்த இடத்தில் துறவு கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வில் நில்லுங்கள். நின்று பாருங்கள். அளப்பரிய இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்பதுதான் வேதாத்திரியம் கூறுகின்ற தத்துவமாக இருக்கிறது. இந்த தத்துவத்தை ஐயா அவர்கள் சொல்லும்போது, இந்த மனோலயம் என்பதை, மனம் உயிரோடு இணைந்திருப்பது என்பதை பற்றியும், உயிராகவே மாறிவிடுவது என்பதை பற்றியும் அந்த இடத்துல கொஞ்சம் சொன்னாங்க. அதை பற்றிய சிறிய விளக்கத்தையும் இப்பொழுது சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு கொண்டு வருவோம். மனோலயம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மனோ நாசம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மனோலயம், லயம் என்று சொன்னால் இசைவாக இணைந்து இருப்பது. ரெண்டும் ஒன்னா மாறிடல. ரெண்டுமே இணைந்து இருக்கிறது, இசைவாக இருக்கிறது, நெருங்கி இருக்கிறது, லயமாகி இருக்கிறது. ஆன்ம லயம், ஆன்மா லயமாகிற இடம் ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆன்மா இறைவனோடு லயமாகி நிற்கிறது, இறைவனாகவே மாறவில்லை. அதுதான் ஆலயம். அதுபோல மனோலயம், அது மனம் திரும்பி உயிரோடு இணைந்து இருப்பது. அப்ப இசைந்து இருத்தல், நெருங்கி இருத்தல், இணைந்து இருத்தல். இப்ப கணவன் மனைவி இருவரும் இணைந்து இருக்கிறார்கள். இருவரும் ஒருவராக மாறிவிட்டார்களா? முடியாது. இரண்டு உடல்களும் ஒரு உடலாக மாற முடியாது. ஆனால் இணைப்பாக இசைவாக இருக்க முடியும். இரண்டு பேருடைய உயிரும் ஒரு உயிராக மாறிவிட முடியுமா? ஈருயிரும் ஓர் உயிராய் மாற முடியுமா? முடியாது. அது இரண்டு உயிராகத்தான் இருக்கும். இசைவான உயிர் கலப்பு அங்கு இருக்கும். ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கல ஐயா.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக இந்த மனோலயம், மனோநாசம். இப்போ இந்த மனோலயம் என்பது மனம் உயிரோடு இணைந்து இருத்தல். அங்கு உயிரென்று ஒன்றும் இருக்கிறது, மனம் என்ற ஒன்றும் இருக்கிறது. இரண்டும் இணைந்து இருக்கிறது. அங்கு மனம் புலன் வழியாக செல்லவில்லை, உயிரோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா மனம் நாசம் என்று சொன்னால் மனம் உயிராகவே மாறிவிட்டது. அங்க மனம் என்ற ஒன்று இல்லை. இப்போ இந்த இரண்டும் எந்த இடத்தில் என்று பாருங்கள். மரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மரணம் என்று மரணம் என்றால் என்ன? உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த உயிர் பிரிந்த அந்த உயிரிலே மனம் இருக்கிறதா என்று கேட்டால் மனம் உயிராகவே மாறிவிட்டது. அங்க மனம் என்ற ஒன்று இல்லை. அங்கு மனோநாசம். மனோநாசம் என்பது மரணத்தில் நடக்கும், அல்லது இறைநிலையாகவே மாறிவிட்டால் அங்கு மனோநாசம். இந்த ரெண்டு இடத்துலயும் நடக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜீவசமாதி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீவசமாதி என்று எடுத்துக்கொண்டால் அங்கு மனோலயம் மட்டும்தான். அங்கு மனம் இருக்கிறது. மனம் இருக்கிறது. மனம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த மனம் புலன் வழியாக செயல்படாது. அந்த மனோலயத்திலேயே நிற்கும். ஆனால் மனம் இருக்கும். மனம் இல்லாமல் ஜீவசமாதி இருக்க முடியாது. மனம் அங்கு இல்லை, அது உயிராக மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த உடலிலிருந்து உயிர் வெளியே வந்துவிடும். அப்ப ஜீவசமாதி என்பது மனோலயம். மனோநாசம் என்பது மரணம் என்ற ஒரு நிலை. இன்னொன்னு சொல்லலாம். அந்த மனோலயம் என்பதை ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா மனதின் மரணம் என்று சொல்வார்கள். மனதின் மரணம் என்று சொல்லலாம். மனதின் மரணம் என்று சொன்னால் மனம் இந்த புலன்களிலிருந்து விலகி நிற்கிறது அல்லவா, இது மனதின் மரணம் என்று சொல்லலாம். இந்த உயிர் உடலிலிருந்து விலகி நின்றால் அது ஒரு மரணம். இந்த மனம் புலன்களிலிருந்து விலகி நின்றால் அது ஒரு மரணம் என்று அவர் சொல்வார். ஆக இந்த மனோலயம், மனோநாசம் என்ற அந்த இரண்டு வார்த்தைகளையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதற்குரிய ஒரு சிறிய விளக்கத்தையும் இந்த இடத்துல நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இங்கே ஐயா அவர்கள் ஒரு திருக்குறளை இங்கு உதாரணமாக சொன்னார்கள். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்ற குறளை சொன்னார்கள். இந்த குறள் இன்றைய சிந்தனைக்கு ரொம்ப மிக பொருந்திய குறளாக இருந்தது. அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசர். அது மருள் நீங்கி என்று சொன்னால் மயக்கம் நீங்கி என்று நாம் அதை பொருள் கொள்ள வேண்டும். மயக்கம் நீங்கி, அதாவது குற்றமற்ற மெய்யுணர்வு உடையவர்களுக்கு என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மயக்கம் நீங்கி, மயக்கம் நீங்கியவர்கள் இருள் நீங்கி இன்பம் பயப்ப. அந்த இருள் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் இயற்கை துன்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். இருள் நீங்கி இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் பயக்கும். யாருக்கு? மருள் நீங்கியவருக்கு, மயக்கம் இல்லாதவர்களுக்கு. மயக்கம் இல்லாதவர்கள் தேவை முடிந்தவுடன் அந்த பொருளோடு தொடர்பை அதிகரிக்க மாட்டார்கள், மயக்கத்தில் அதை நீடிக்க மாட்டார்கள். அப்ப அந்த இடத்துல இருள் நீங்கி என்பதை இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்று இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றியது. இந்த தலைப்புக்கு தகுந்த ஒரு உதாரணமான அந்த திருக்குறளை உதாரணமாக கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.